ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே நல்லா செம்மையாக சூப்பராக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 250 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த பால், இப்போ இது அரைச்சி எடுத்தது தான், இன்னும் இதை ஃபில்டர் பண்ணலை. நம்ம அது மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா அதை ஃபில்டர் பண்ணி அந்த பாலை எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு அது நம்ம கொஞ்ச நேரம் அந்த பாலை தெளிய வைக்கணும். தெளிய வச்சா தான் நமக்கு அடியில் அந்த மாவு மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நமக்கு தெளியட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு 1 கிலோ அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 250 ml அளவுக்கு வாட்டர் பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நல்லா அதை நல்லா சர்க்கரை வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு வேணும்னா அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு காயணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த பால், அதுலேருந்து மேலோட அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு. அடியில் இருக்கிற பால் மட்டும் வச்சுருக்கோம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை பாகு கம்பி பதத்துக்கு நல்லா காயணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம கை விடாமல் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டியாக ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த பாலை ஊற்ற நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கையே விடக்கூடாது. நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா வரும். இப்போ ஓரளவு கொஞ்சம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னமும் நல்லா அதை எப்படி வந்தாலுமே நம்ம கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா அடியில் நமக்கு அடி பிடிச்சிரும். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நெய் தேவைப்படும். ஸோ அப்போ நான் 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி இந்த மாதிரி அதை உருக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த பதத்துக்கு வந்துருச்சு நமக்கு அல்வாவுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு நல்லா நமக்கு திரண்டு வரும். ஸோ இப்போ நெய் விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெய் நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு நல்லா நம்ம அதை ஒரு கரண்டியோ இல்லை 2 கரண்டியோ விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த நெய் நம்ம அதில் விடக்குள்ள அந்த நெய்யை உள்ளே ஊற்றுறதுமே நமக்கு அப்படியே நல்லா பொங்கிட்டு வரும். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு நுர வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அல்வா பதம் நல்லா திரண்டு வரும். ஸோ அது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பாட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்வா செம்ம சூப்பராக வரும். ஸோ நல்லா நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி முடித்து இப்போது நமக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அதாவது கொஞ்சம் திரண்டு வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நெய்யில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இன்னும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இதோ பாருங்கள், இப்போ கிளறிக்கிட்டே இருந்தாக்கா நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பதம் வரும். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே பாத்திரத்தில் அந்த அல்வா ஒட்டாமல் இருக்கும். அது சுழண்டுக்கிட்டே இருக்கும் நம்ம கிளற. ஸோ அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம நெய் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அல்வா நல்லா வரும்.
ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த நெய் சக்கரை பாகு இதெல்லாம் உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வெள்ளை வெள்ளையாக தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு 5 drops அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அல்வா இப்போது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஸ்டேஜுக்கு நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.